எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு உருளைக்கிழங்கை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கரில் இப்போ போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு குக்கரில் வச்சு உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துருச்சு. ஆவி போனதும் குக்கரை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போது இதை வடிகட்டிடலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை கையாலேயே இப்படி உடச்சி விட்டுக்கலாம். கத்தியில் கட் பண்ணக்கூடாது, கையில் தான் பண்ணணும். ஏன்னா இது ஏற்கனவே நல்லா கொலகொலன்னு இருக்குது, அதனால் இப்படி செய்யணும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு இது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது ஒரு பீஸ் பட்டை, லவங்கம் 2 இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கொடுக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். இப்படி வதங்கி வரணும் வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கறி மசால் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்தியாச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்த வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும் மசாலா கூட. இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது தக்காளி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். முக்கால் பதம் தான் வெந்திருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தண்ணி. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது தண்ணி இது நல்லா இழுத்துரும். அப்போ தான் மசாலா அது கூட சேர்ந்து வரும். அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்குனது சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு மசாலா கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம்.
லேசாக கிளறி கொடுக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக கிளறி கொடுக்கலாம். இப்படி நல்லா மசாலா கூட சேர்ந்து வர்ற வரைக்கும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம கிளறி கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வந்திருக்குது. இப்போது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.